அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ட்யூட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம பொதுத்தமிழில் முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். மாபோ சிவஞானம் அவர்களை பற்றி. மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம் ஜூன் 26, 1906 பிறக்கிறாரு. அக்டோபர் 3, 1995 இறக்குறாரு. மாப்போசி பிறந்த இடம் எதுனாக்க சென்னை ஆயிரம்விளக்கு வட்டத்தில் உள்ள சால்வன் குப்பம் அப்படின்ற பகுதியில் பிறக்கிறாரு. தந்தையார் பெயர் பொன்னுச்சாமி, தாயார் பெயர் சிவகாமி. மாப்போசியோடைய இயற்பெயர் என்னன்னா ஞான பிரகாசம். இவருக்கு சிவஞானி அப்படின்ற பெயரை வைத்தவர் யார் அப்படின்னாக்க சரபையர் அப்படின்ற ஒரு முதியவர் தான். இந்த சிவஞானி அப்படின்ற பெயர் தான் பிற்காலத்தில் சிவஞானமாக மாறி இருக்கும். வறுமையின் காரணமாக 3ஆம் வகுப்போடு கல்வியையும் நிறுத்திவிட்டார். பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தின சிவஞானத்துக்கு அவங்களுடைய அம்மா தான் இலக்கிய அறிவை வழங்குறாங்க. அள்ளி அரசாணை மாலை, பவளக்கொடி மாலை போன்ற அம்மானை பாடல்களை சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய பல்வேறு வகையான சொற்பொழிவுகளையும் கேட்டு இவருடைய இலக்கிய அறிவை வளர்த்துக்கிறாரு. மாப்போசி ஒரு விஷயம் சொல்றாரு. ஒருவன் கல்வி அறிவு பெற 2 வழிகள் உள்ளன. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. கல்வி கற்கிறது மூலயமா, படிக்கிறது மூலயமாவும் நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். மற்றொன்று பிறர் சொல்வதை கேட்டு கேள்வி ஞானத்தின் மூலமாகவும் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மாப்போசியின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை கொண்டவர் திருப்பாதிரி புலியூர் ஞானியரடிகளார். மாப்போசிக்கு கேள்வி ஞானத்தை வழங்கினது யாரு? திருப்பாதிரி புலியூர் ஞானியரடிகளார். அடுத்ததா அவர் சம்பந்தமா ஒரு சில கோட்ஸ் இருக்கு. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. தன்னை புத்தக பித்தன் என்று கூறிக்கொண்டார். என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யாரு? மாப்போ சிவஞானம். குறைந்த விலைக்கு நல்ல புத்தகம் கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவேன் அப்படின்னு சொன்னவர் மாப்போ சி. என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூட்களை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னவரும் மாப்போசி தான். இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்ஸு. மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருடைய அரசியல் பயணம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 போடப்பட்டிருக்கும். அப்பதான் பேராய கட்சி எனப்படும் காங்கிரஸ் கட்சி கதர் விற்பனை அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க. அந்த ஊர்வலத்திலையும் தவறாம மாப்போசி கலந்து கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதன் பிறகு தமிழா துள்ளியரு என்ற தலைப்புடன் கூடிய துண்டறிக்கையை கடற்கரையில மக்களுக்கு வழங்கியதால 6 மாத காலம் சிறை செல்றாரு. அது என்னது? தமிழா துள்ளியலு அப்படின்ற துண்டறிக்கையை மக்களுக்கு கடற்கரையில வழங்கியதுனால 6 மாசம் சிறையில அடைக்கப்படுறாரு. அடுத்ததா வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். இந்திய வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க பொன்னாள் அப்படின்னு மாப்போசி எதை குறிப்பிடுறாரு? ஆகஸ்ட் 8, 1942. ஏன்னா இந்த நாளில் தான் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் பம்பாயில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுல கலந்துக்கிட்டு மாப்போசி எங்க கைது செய்யப்படுவார் அப்படின்னாக்கா வேலூர்ல உள்ள மத்திய சிறையில. வேலூர் சிறையில அடைக்கப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 13. இந்த சிறையில தான் காமராஜர், சத்தியமூர்த்தி, பிரகாசம் போன்ற பல்வேறு வகையானவங்க ஒன்று கூடி சந்திச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வேலூர் சிறையிலேருந்து மாற்றி அமராவதி சிறைக்கு இவரை அடைப்பாங்க. மாப்போசி எந்த சிறையிலிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டார்? வேலூர் சிறையிலிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டிருப்பாரு. அடுத்தெல்லாம் காமனான கொஸ்டின்ஸ் தான். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா வடக்கெல்லை மீட்சி. இந்த வடக்கெல்லை மீட்சி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, மொழிவாரியா மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்த பிறகு உண்டானது தான். மெட்ராஸ் மாகாணத்துடைய வடக்குடைய எல்லை பகுதியான பகுதிகளை பிரிக்கிறதுல ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு டிஸ்பியூட்ஸ் நடக்கும். குறிப்பாக சித்தூர் பகுதியை. அதனால தான் இந்த போராட்டம் நடக்கும். வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சி துவங்கப்பட்ட நாள் 1947 ஆகஸ்ட் 16, அதாவது சுதந்திரத்துக்கு அடுத்த நாள்.
ஸோ மாப்போசியே இந்த வடக்கல்லை மீட்சி போராட்டத்துக்கு அழைத்தவர் யார் அப்படின்னாக்கா ஆசிரியர் மங்களங்கீலார். ஸோ சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவுடன் இணைக்க முயற்சித்த பொழுது வடக்கல்லை மாவட்ட தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் யார் அப்படின்னாக்க தமிழாசான் மங்களங்கீலார் தான். ஸோ தமிழாசான் மங்களான்கீலாருடன் சேர்ந்து சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்திய அமைப்பு எது அப்படின்னாக்க தமிழரசு கழகம். ஸோ வடக்கல்லை போராட்டம் எங்கெல்லாம் துவங்கியிருக்கும்? சித்தூர், புத்தூர் மற்றும் திருத்தணி. ஸோ இது முக்கியமான விஷயம். போராட்டத்தில் ஈடுபட்டு 2 பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஒன்று வந்து திருவாலங்காடு கோவிந்தராஜன் அப்படின்றவர் ராஜமுந்திரி சிறையிலும், பழனி சிறையிலிருந்து மாணிக்கம் என்பவரும் சிறையிலேயே உயிரிழந்திருப்பாங்க. ஸோ வடக்கல்லை போராட்டத்துக்காண்டி உயிரிழந்த 2 பேர் யார் யார்? ஒன்று வந்து கோவிந்தராஜன் ராஜமுந்திரி சிறையில், இன்னொன்று மாணிக்கம் பழனி சிறையில். ஸோ இந்த வடக்கல்லை போராட்டம் அப்படின்றது தீவிரமாகுது. ஸோ அதன்படி மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா மொழிவாரி ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஸோ யாருடைய தலைமையில்? சர்தார் KM பணிக்கர் அவர்களுடைய தலைமையில் இந்த மொழிவாரி ஆணையம் அப்படின்றது அழைக்கப்படுது. ஸோ இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மொழிவாரி ஆணையம் யார் அப்படின்னாக்க KM பணிக்கர் அவர்களுடைய இந்த ஆணையம் தான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திர மாநிலத்துக்கே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு KM பணிக்கர் குழு வந்து பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ இதற்கு கடுமையான எதிர்ப்பு வருது. ஸோ மாப்போசி கூட ஒன்று சொல்லியிருப்பாரு, மாவளன் குன்று போனால் என்ன, வேளவன் குன்றாவது எங்களுக்கு வேண்டும். ஸோ மாவளன் குன்று அப்படின்னா இங்கே வந்து திருப்பதியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வேளவன் குன்று அப்படின்னாக்கா திருத்தணி. ஸோ இந்த மாதிரி பல்வேறு எதிர்ப்புகள் வந்து இங்கே கிளம்பும். ஸோ இதுக்காண்டி தான் இதை விசாரிக்கிறதுக்காண்டி பட்டாஸ்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா திருத்தணி வரையிலான தமிழக நிலங்களை வந்து தமிழகத்துக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாங்க. ஸோ இது சம்மந்தமாக அடுத்து ஒரு முக்கியமான ஆணையம் நீதிபதி வாஞ்சு ஆணையம். ஸோ அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னா ஆந்திராவுடைய தலைநகராக சென்னையை கேட்டு ஒரு போராட்டம் நடக்குது. ஸோ தலைநகர் சென்னையை காப்பாற்றுறதுக்காண்டி அப்போதைய முதல்வரான ராஜாஜி வந்து தன்னுடைய பதவியவே திறந்திருப்பார். ஸோ இந்த போராட்டத்தின் காரணமாக மத்திய அரசு இதை தீர்க்கிறதுக்காண்டி நீதிபதி வாஞ்சு தலைமையில் ஒரு ஆணையத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது குறித்து சென்னை மாநகராட்சியில் ஒரு சிறப்பு கூட்டம் நடக்குது. யாருடைய தலைமையில்? செங்கல்வராயன் அவர்களுடைய தலைமையில். ஸோ இந்த கொஷின் கூட ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, முக்கியமான ஒன்று. ஸோ யாருடைய தலைமையில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்ற ஒரு சிறப்பு கூட்டம் நடக்கும் அப்படின்னாக்கா செங்கல்வராயன் அவர்களுடைய தலைமையில். ஸோ இந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டவர் யார்? மாப்போ சிவஞானம். ஸோ இதுக்கப்புறமா அன்றைய பிரதமரான நேரு அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஆந்திர மாநில எல்லைக்குள்ளேயே அவங்களுடைய தலைநகரம் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இதனால் சென்னை வந்து தமிழருக்கு தான் சொந்தம் அப்படின்னு உறுதி செஞ்சிருப்பாரு. ஸோ வடக்கெல்லை போராட்டம் மாதிரியே தெற்கெல்லை போராட்டம்னு ஒன்று நடக்கும் கன்னியாகுமரியை மீட்கிறதுக்காண்டி. ஸோ இந்த தெற்கெல்லை கிளர்ச்சியில் மாப்போசி வந்து முதல் மேடை பேச்சு எங்கே நடத்தியிருப்பாருன்னா நாகர்கோயிலில் உள்ள வடிவீஸ்வரம் அப்படின்ற ஒரு நகரில் தான் நடத்தியிருப்பார். ஸோ அடுத்ததான் எந்த சங்கத்தின் ஆண்டு விழாவில் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றி மாப்போசி பேசினார்? ஸோ வடிவை வாலிபர் சங்கத்துடைய ஆண்டு விழாவில் தான் இதை பற்றி பேசியிருப்பார். ஸோ அடுத்ததான் முக்கியமான ஒன்று தமிழரசு கழகம். தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சியை தமிழக அளவில் நடத்திய அமைப்பு தமிழரசு கழகம். ஸோ இந்த தமிழரசு கழகத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னாக்க மாப்போசி தான். ஸோ இது மட்டும் கிடையாது, செங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழையும் நடத்தி வச்சிருப்பாரு. தெற்கெல்லை கிளர்ச்சியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர். ஸோ இந்த தெற்கெல்லை கிளர்ச்சியில் 2 பேர் இறந்திருப்பாங்க. ஒன்று வந்து தேவசகாயம், இன்னொன்று வந்து செல்லையா. ஸோ மாப்போசி யாரை மறக்கக்கூடாது என்கிறார்? ஸோ தெற்கெல்லை போராட்டத்தில் உயிர் நீத்த இந்த தேவசகாயம் மற்றும் செல்லையா அவர்களை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மார்ஷல் நேசமணி. ஸோ இவரும் ஒரு முக்கியமான நபர் தான். ஸோ யாருடைய வருகைக்கு பிறகு தெற்கெல்லை போராட்டம் வலுப்பெற்றது? மார்ஷல் நேசமணி அவர்கள் தான். ஸோ இளம் வயதிலே சமூக விடுதலைக்காண்டி போராடியவர். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அது மட்டும் கிடையாது, நாகர்கோயிலுடைய நகர்மன்ற தலைவராக இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு.
ஸோ குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துனனால இவர் மார்சல் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ 1956 நவம்பர் 1ஆம் தேதி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட இணைச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய தெற்கெல்லையாகவும் கன்னியாகுமரி வந்து மாறி இருக்கும். ஸோ இதில் வந்து இவருடைய பங்கு மிக மிக பெரியது. ஸோ அதனால் இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு நாகர்கோயிலில் சிலையோடு ஒரு மணிமண்டபமும் கட்டி வச்சிருப்பாங்க. அடுத்ததாக வந்துறது பசல் அலி ஆணையம். ஸோ மொழிவாரியாக போடப்பட்ட ஆணையங்களை ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த ஆணையம் வந்து 1953 உருவாக்கியிருப்பாங்க. 55 வந்து இவங்க தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னாக்க, ஸோ கேரளா வந்து நீலகிரியில் இருக்க கூடலூர் மற்றும் உதகமண்டலத்தை வந்து கேரளாவுக்கு வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விண்ணப்பம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காண்டி போடப்பட்டிருக்கும். ஸோ பசல் அலி ஆணையம் வந்து அவங்களுடைய பரிந்துரையை எப்போ வெளியிட்டிருப்பாங்க, 1955 அக்டோபர் 10 வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, கல்குளம், விளவங்கோடு, தோவாலை, அகதீஸ்வரம், செங்கோட்டை, ஸோ இது எல்லாமே தமிழகத்தோட இணைச்சிருப்பாங்க. ஸோ இது போக தேவிக்குளம், பீர்மேடு ஆகிய பகுதிகளை கேரளாவோட இணைச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆணையம். ஸோ இந்த ஆணையத்துடைய பரிந்துரையின் பேரில் தான் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு ஆணையம் பசர் அலி ஆணையம். ஸோ மாப்போசி என்ன சொல்லியிருப்பார்னா, தமிழகத்துடைய வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் கூறப்பட்டுள்ள சங்க இலக்கிய நூல் வந்து புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது முக்கியமான கோட்ஸு. ஸோ தமிழகத்துடைய வடக்கெல்லை வேங்கடமலை, அதாவது திருப்பதியை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ தெற்கெல்லை அப்படின்றது குமரிமுனை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பழைய இலக்கிய நூலான புறநானூற்று மற்றும் சிலப்பதிகாரத்திலே கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது அப்படின்றது என்னுடைய வாழ்நாள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ மாப்போசியுடைய வாழ்நாள் மகிழ்ச்சி என்னது, ஸோ இந்த வடக்கெல்லை மற்றும் தெற்கெல்லையை ஓரளவாது மீட்டதான் அவருடைய வாழ்நாள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சிலப்பதிகாரமும் மாப்போசியும். ஸோ சிலப்பதிகாரத்தோட மாப்போசி வந்து அதிகமாகவே கனெக்ட் ஆகியிருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிலப்பதிகாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ நான் விரும்பாதவன் இல்லை, ஆனாலும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தமிழினத்தை ஒருமைப்படுத்துறதுக்கு சிலப்பதிகாரம் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இளங்கோ தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இளங்கோ தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து. ஸோ சிலப்பதிகாரத்தை பாராட்டி ஏதாவது ஒரு கோட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மாப்போசி சொன்னதாக தான் இருக்கும். ஸோ தமிழினத்தின் பொது சொத்து என மாப்போசி குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். ஸோ இதுக்காண்டி சிலப்பதிகார மாநாடெல்லாம் நடத்தியிருப்பார். சிலப்பதிகார மாநாட்டை நடத்தியவர் மாப்போசி. ஸோ தமிழகத்தை ஒன்றுபடுத்த மாப்போசி பயன்படுத்திய இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். ஸோ தமிழகத்தை ஒன்றுபடுத்த பயன்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம் என்று கூறியவரும் மாப்போசி தான். மாப்போ சிவஞானம். ஸோ இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பேர் என்னது? எனது போராட்டம். ஸோ ரொம்பவே முக்கியமானது. மாப்போசியுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பேர் என்னது? எனது போராட்டம். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மாப்போசி. ஸோ இவருக்கு இந்த பேரை வச்சவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் மாப்போசியை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாரு. 1952 முதல் 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகிச்சிருப்பாரு. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யாரு? மாப்போசி தான். ஸோ மாப்போசி அவர்களுடைய முதல் நூல் என்ன அப்படின்னாக்க கப்பலோட்டிய தமிழன் தான். ஸோ வஉசியை பற்றி 3 முக்கியமான நூல் எழுதியிருப்பார். ஒன்று வந்து கப்பலோட்டிய தமிழன், இன்னொன்று வந்து தளபதி சிதம்பரனார், இன்னொன்று வந்து கப்பலோட்டிய சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி 3 முக்கியமான நூல் எழுதியிருப்பார். ஸோ அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியும் 3 நூட்கள் எழுதியிருப்பார்.
ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன், கயத்தாற்றில் கட்டபொம்மன், சுதந்திர வீரன் கட்டபொம்மன். ஸோ அவரை பற்றியும் ஒரு 3 முக்கியமான நூட்கள் எழுதியிருப்பார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாப்போசி அவர்களுடைய நூட்கள் எல்லாமே எப்போ நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க அப்படின்னாக்க 2006. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம். மாப்போசி அவர்களுடைய நூட்கள் எல்லாமே எப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருப்பாங்க? 2006. ஸோ தமிழரசு கழகம் அப்படின்றது 1945 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான கழகம். ஸோ இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காண்டி இவருக்கு சாகித்ய அகாதமி விருதும் வழங்கியிருப்பாங்க. ஸோ தமிழக அரசு இவருக்கு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் சிலை வச்சு மரியாதை செஞ்சுருப்பாங்க. ஸோ சாகித்ய அகாடமி விருது எப்போ வழங்கியிருப்பாங்கன்னா 1966. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக ஒரு முக்கியமான இயர் 1906. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமான சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுறது 1906 அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இவர் பிறந்த ஆண்டும் இதுதான். ஏன்னா காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகம் அப்படின்ற அறப்போராட்டத்தை 1906 தான் தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போராட்டத்தை துவங்கி வைத்த இடம் எதுன்னு கேட்குறாங்க? தென்னாப்பிரிக்கா. ஸோ இதே மாதிரி வஉசி அவர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் 1906 தான் தொடங்கியிருப்பார். ஸோ இதோட இந்த காணொளி நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.